ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் வந்து ஆடியோ லான்ச் நேற்று தான் முடிஞ்சிருக்குது. இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து நடந்திருக்குது நேற்று சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில். மிக பிரமாதமாக சரியான க்ரௌடுங்க, உள்ளே போகக்கூட முடியலை எல்லா ரசிகர்களாலையும். அவ்வளவு க்ரௌடு இருந்தது. அந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வராரு. அவர் பேசினதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் அவர் என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமாக பேசியிருக்கிறாரு. அவர் வரும்போதேவும் ரசிகர்கள் வந்து எல்லாரும் வருவாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா நடிகர்களும், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த க்ரௌடில் வந்து உள்ளே இறங்கி அந்த கார்லேருந்து வெளியில் வரும்போது, அந்த உள்ளே வரும்போதேவும் மேலே டோர் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் காட்டிட்டு கையசைச்சிட்டு அதற்கப்புறமா தான் உள்ளே வராரு. ஒரு சில நடிகர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரசிகர்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க, பவுன்சர் வச்சு எல்லாத்தையுமே லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பக்கத்தில் கொஞ்சம் கூட போக முடியாது, பார்க்க முடியாது சரியாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு பெருமையாக பேசக்கூடிய ஒரு நடிகர் வந்து எல்லாருக்கும் சரிசமமாக, சின்ன ஆள் பெரிய ஆளுங்க யாரையுமே அந்த மாதிரி எதிர்பார்க்காம எல்லாருமே ஒன்று போல், பெரியவங்களும் சரி, புதிய ஆக்டர்ஸ், புதிய டைரக்டர் எல்லாருமே, யார் எந்த ரசிகர்கள் எல்லாருமே ஒரு சமமான நிலையில் பார்த்து எல்லாரையுமே அன்பாக ஒரு சிரித்த முகத்தோட கையை கூப்பி வணங்கி உள்ளே வராரு. அவர் உள்ளே வரும்போது அந்த என்ட்ரி வந்து மிக பிரமாதமாக இருக்குங்க. யாருக்குமே, அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு வரவேற்புன்னு தான் சொல்லணும். அவர் வரவேற்புன்னு சொல்கிறதா இல்லை அதை எப்படி சொல்கிறதுன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்டேடியம் உள்ள அந்த சினிமாவில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க நடந்து வராங்க. அவங்க வரும்போது ரஜினி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நடிகராகவும் சரி, அதாவது ஒவ்வொரு முறை போன வட்டம் நீங்கள் ஜெயிலர் ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த அரங்கமே எந்திரிச்சு நிற்கிது. ஒரு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அரங்கமே எந்திரிச்சு, ரசிகர்கள் மட்டுமில்லை, கூட நடித்து கொண்ட சக நடிகர்கள் அனைவருமே எந்திரிச்சு நின்று ரஜினிகாந்த் வந்து ஒரு வரவேற்கிறாங்க. அதே போல் தான் இந்த கூலி ஆடியோ லான்ச்லேயும் அத்தனை நடிகர்கள், தமிழ் நடிகர், கன்னட நடிகர், எல்லா நடிகர்ஸும், எல்லா லாங்குவேஜ் நடிகர்ஸும் வந்து எழுந்திருச்சு நின்று ரஜினிகாந்தை வந்து வணங்குறாங்க. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் காலில் விழுந்து காலை தொட்டு வணங்குறாங்க நடிகர்ஸ் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்தோட மரியாதை வந்து அந்த இடத்துல கூடி இருக்குது. அவருடைய என்ன சொல்கிறது, ஆன்மீக ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்தால் அந்த இடமேவும் வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து எந்த ஒரு கெட்ட ஒரு தீய ஒரு இது இல்லாமல் அப்படி ஒதுங்கி நின்று எல்லாரையுமே ஒரு பவர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து இருந்திருக்கிறாரு அன்னைக்கு நேற்று நடந்த ஆடியோ லான்ச்சில். ஸோ அவ்வளோ பிரமாதமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பேசுகிற போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களையும் வந்து யாரையுமே வந்து குறைச்சி பேசல. எல்லா நடிகர்களையும் வந்து ஒவ்வொரு நடிகரையும் வந்து தனித்தனியாக வந்து பேசியிருக்கிறாரு. அப்படி பேசுகிற போது வந்து நம்ம சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மொதல் படத்தில் வந்து அப்படி நடிச்சிருந்தார். சிவாஜி படத்தில் வந்து நம்ம கூப்பிட்டோம், இல்லைங்க நான் வந்து அந்த மாதிரி நடிக்க மாட்டேன், ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய ரோல் வந்து எனக்கு கொடுங்க, நான் நடிக்கக்கூடிய ரோலை வந்து ரஜினிகாந்த் கொடுங்க, வில்லனாக வந்து ரஜினிகாந்த் கொடுங்க, ஹீரோவை வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாராம். அப்புறம் அந்த மாதிரி இதுக்கு வந்து அப்புறம் அந்த படத்தை டைரக்டர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்குது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அதே போல் நம்ம லோகேஷ் வந்து போய் கேட்டிருக்கிறாரு, ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, சத்யராஜ் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாருங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து சத்யராஜ் வந்து நீங்கள் சத்யராஜ்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைங்க நாங்கள் கேட்டுட்டோம், அவர் வந்து சரின்னு சொல்லியிருக்கிறாரு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து சத்யராஜ் வந்து ஒரு வில்லனாக இல்லை, ரஜினிகாந்துக்கு ஒரு நண்பராக ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிகர். ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம ஜெயிலர் படத்தில் வந்து சிவராஜ்குமார் அவர் நடிக்கும்போது வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க போய், சார் இந்த மாதிரி ஜெயிலர் படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும், ஜெயிலர் படத்தில் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஜினி சார் அப்படின்னு. ரஜினி சார்னு சொன்ன உடனே சரி, எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் அந்த படத்தில் எனக்கு எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ இன்கமு, இந்த மாதிரி வருமானம், என்னுடைய இது எவ்வளோ, என்ன ஒரு இதுவுமே கேட்காம ரஜினி சார் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தில் அவர் வந்து நான் வந்து படம் நடித்து கொடுக்குறேங்க, அவர் கூட நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படம் நடிக்க வந்திருக்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த கூலி படத்தில் வந்து அமீர் கானை போய் கேட்டிருக்கிறாங்க. அமீர் கானும் அதே தான் பேசியிருக்கிறாரு. இந்த வட்டம் வந்து படத்தில் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் வந்து ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறாரு தலைவர், நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, லோகேஷ் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ரஜினி சார் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயும், இல்லைங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கூலி, எனக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளோ இது கொடுப்பீங்க, எந்த ஒரு இதுவுமே கேட்காம வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நடிகர்களும் வந்து ரஜினி சார் மேலே அவ்வளோ மரியாதை, மதிப்பு வச்சுருக்கிறாங்க. ரஜினி சார் எங்கே போனாலும் சரி அவருடைய வைப் வந்து குறையாமல் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் அளவிலும் வந்து ரஜினி சாருக்குடைய வைப் வந்து அதிகமாகி கொண்டே தான் போகுது, குறையல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து எல்லாத்துமே ஓப்பனாக பேசக்கூடிய மனிதராக வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது ப்ரெசண்ட் இன்னைக்கு இந்த நிமிஷம் வந்து நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த அனைவருக்கும், அனைத்து ரசிகர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம் இல்லாமல் எல்லா மக்களிடத்திலும் ஒரு பணிவாக பேசக்கூடிய ஒரே நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இந்த படத்தில் அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இத்தனை ரசிகர்கள் வந்து சேர்ந்து வந்து பார்க்க வந்திருக்காங்க. இன்னும் கோடான ரசிகர்கள் வந்து அந்த விழா கலந்து கொள்ள முடியாமல் இருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து 1421 அப்படிங்கிற ஒரு நம்பர் டோக்கன் வந்து ரஜினி சார் கையில் வச்சுருக்கோம். அந்த கூலி அப்படிங்கிற அந்த தொழிலில் வந்து வச்சுருப்பார் போல். இந்த நம்பர் வந்து நம்ம லோகேஷோட அவங்க அப்பா வந்து வேலை பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ண நம்பரு, அந்த நம்பரை வந்து நான் ரஜினி சாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவின் ஞாபகார்த்தமாக இந்த படத்தில் வந்து இந்த நம்பர் 1421 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்குது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அனைத்து பாடல்களும் மிக அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க. நன்றி.